guys, so நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஃப்ளை ஹை ஏவியரிக்கு வந்திருக்கோம். இங்க என்ன பார்க்க போறோம்னா டேம்டு பேர்ட்ஸ் வச்சிருக்காங்க. கனூஸ், கிரே பேரட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அது போக ரீசெண்டா நிறைய பேர் வாங்குற அந்த சுகர் கிளைடர்ஸ்மே வச்சிருக்காங்க. ஸோ டேம் பண்ற பேர்ட்ஸை எப்படி டேம் பண்ற, லைக் நான் ஒரு பிகினரா வாரேன், அந்த பிகினர் ஸ்டேஜ்ல இருந்து எந்த பேர்ட் பெஸ்ட், அதை எப்படி டேம் பண்ணணும் அண்ட் என்ன பிரைஸ் ரேஞ்சஸ்ல கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏவியரிக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரீடிங் ரூம்ல இருக்கும். இங்க இருந்து ஆரம்பிப்போம். 2 ரூம்ஸ் இருக்கு டோட்டலா. ஃபர்ஸ்ட் இந்த ரூம்ல இருந்து என்னெல்லாம் இருக்குன்னு ப்ரோட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரூமா பார்க்கலாம். ஸோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே ப்ரோ, நல்லா இருக்கேன் ப்ரோ நானும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இந்த ரூம்ல என்னெல்லாம் ப்ரோ இருக்கு உங்கள்கிட்ட? இது பேசிக்கா பாத்தீங்கன்னா என்னோட ப்ரீடிங் செட்டப் இருக்கு. சும்மா ஹாபிக்குன்னு 2 மீன் வளர்க்குறேன். பங்காளி ரேட் அரவணா ஒண்ணு, ஓகே, அதுக்கப்புறம் கௌரவ மீன் ஒண்ணு. ஓகே, டோட்டலா ஃபிஷஸும் இது பண்றீங்க. மெயினா பேர்ட்ஸ் தான் ப்ரோ. ஃபிஷஸ் என்னோட ரசனைக்கு, உங்களோட ஆசைக்கு. ஓகே ப்ரோ. ஸோ ப்ரீடிங் பேரண்ட் பொறுத்த பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சன் கனூர் இருக்கு, நாண்டி கனூர் இருக்கு, ஸ்மால் கனூர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கன் லோபர்ஸ் இருக்கு. ஆனா ப்ரீடிங் செட்டப்பா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் ப்ரோ. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு இன்னும் டைம் கிடைக்கல. ஸோ ஒர்க் பண்றதுனால இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே ரிலீவ் ஆகி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணோம். ஸ்மால் கனூருக்குலாம் இப்பதான் அடிக்கணும், ஒரு குண்டா அடிக்கணும். அடுத்து இந்த ரூம் ஃபுல்லாவே ப்ரீடிங் செட்டப்பா ஆக்கிடுவேன். உள்ள டேமிங் உள்ள ஃபுல்லா இன்னொரு ரூம் டேமிங் ஃபுல்லாவே ஃப்ரீ ஃபயர்ல தான் இருப்பாங்க எல்லாம். ரைட், ஓகே ப்ரோ. இதெல்லாம் பிரைஸ் வச்சிருக்கேன் ஆக்சுவலி. இதோட பிரைஸ் இப்ப நான் காட்டுறேன். இது ஹேண்ட் ஃபீடிங் செட் எடுத்து நான் டைம் பண்ணிட்டு இருக்கிறேன். இது ஒரு 3 அடுத்த செட்டுக்கு அடுத்த செட்டுக்கு ப்ரீடிங் பாக்ஸ் இப்ப கைட்டிடுவேன். நான் இன்னும் 2 டேஸ்ல கைட்டிடுவேன். சும்மா உள்ள போயிட்டு வரானுங்களேன்னு சொல்லிட்டு ஓகே ஆக்சுவலி ஒரு ஃப்ரை எடுத்துட்டு கேப் விட்டுருவீங்க. நான் அட்லீஸ்ட் ஒரு 2 months கேப் விட்டு நல்ல சாப்பாடு போடுவேன். இது சாப்பாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பாரபட்சமே பார்க்க கூடாது. சரி, ஸ்ப்ரவுட்ஸ் போட்டுடணும். ஃப்ரூட்ஸ் டெய்லியுமே ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் கம்பல்சரி நம்ம கொடுத்தாதான் இத மெயின்டைன் பண்ண முடியும். பேர்ட் நல்லா ஹெல்த்தியாக லைஃப் டைம் நல்லா வரும். நீங்க ஸ்ப்ரவுட்ஸ் மட்டும் போட்டு வளர்த்தேன் அதெல்லாம் செட் ஆகும். சீட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதிகமா சாப்பிடுவாங்க பறவை. இந்த மாதிரி கொஞ்சம் லார்ஜ் வெரைட்டி சன்ஃப்ளவர் சீட் என்ன பண்ணுவோம், ஃபேட்டி லிவர் கொண்டு வந்துரும் பேர்ட்ஸ்க்கு. ஓகே, அதே கொழுப்பு சக்தி அதிகம் சன்ஃப்ளவர் சீட்ல. கொஞ்சமா அவாய்ட் பண்ணணும் அந்த பேர்ட்ஸ்க்கு. அதுக்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ் மொச்சக்கடலை, மூக்கடலை அதெல்லாம் நைட் ஊற வச்சுட்டு காலையில ஒரு 12 hours ஊறினாவே போதும், நல்லா வந்துடும். அதை அப்படியே ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மழை காலம்னா பச்சை பயிர் கொடுக்குறாரு. மழை காலத்துல பச்சை பயிர் சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சமா கொடுத்தா போதும். கோதுமை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் மழை காலத்துல. அப்படியே வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா கோதுமை கம்மி பண்ணிட்டு பச்சை பயிரை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஒரு சீசனுக்கு ஒரு வெரைட்டி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதே ஃபுல்லா யூஸ் பண்ணாம பிரச்சனை இந்த பிரச்சனை நம்ம கோதுமை அதிகமா இருக்கணும். கோதுமை அதிகமா இருக்கும், பச்சை பயிர் அதிகமா இருக்கும். அவ்வளவுதான் மெயின். ஓகே, அதாவது நீங்க ரெண்டுக்குமே ஒரு ப்ரீடிங்க்கும் இன்னொரு ப்ரீடிங்க்கும் 2 months டைம் விட்டுருக்கீங்க. 2 months. இப்போ இவனுங்க ப்ரீட் முடிச்சு குட்டி எடுத்து குத்துட்டேன். 3 months ஆச்சு. இப்போ இன்னைக்கு தான் நெக்ஸ்ட் பாக்ஸ் கட்டி உள்ள இதுவே போட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு தான் போட்டது. சோ இது இப்போ இன்னொரு 2 to 3 monthsல ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா இப்பதான் அவனுக்கு பசங்க எல்லாம் கொடுத்து கரெக்டா ஃபார்ம்ல இருக்கிறாங்க. இது ஐ மீன் ஒரு இயருக்கு நீங்க எத்தனை கிளட்ச் எடுப்பீங்க இதுல? எனக்கு ப்ரோ ப்ரீடர்ஸ் பொறுத்தவரைக்கும் கொச்சம் எடுத்துருவாங்க ப்ரோ. நமக்கு காசு முக்கியம். இறக்கிட்டே இருக்கும், அவங்க காசு பார்த்துக்கிட்டே இருக்கும். நமக்கு அப்படி இறங்குற ஃப்ரை குவாலிட்டி இருக்கா இல்ல? அப்போ அந்த கேப் விடாம கண்டினியூஸா ஃப்ரைக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம ஃப்ரை எடுத்துட்டு ஹேண்ட் ஃபீடிங் பண்றோம். சரி, அதனால ரொம்ப குவாலிட்டி இருக்கு. பேரண்ட் கிட்ட இருந்து ஃபுல்லா எடுத்து வைல்டா கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா குவாலிட்டி இருக்குமா இருக்காதான்னு தெரியும். சரி, நம்ம எடுத்து கொடுக்கறதுனால ப்ரீடர்ஸ் அவங்க எடுத்து ஹேண்ட் ஃபீட் பண்ணி கொடுக்கறதுனால A19 யூஸ் பண்ணுவாங்க. A19 பேசிக்காவே ரொம்பவே பிரைஸ்ல ரொம்ப அதிகம், இம்யூனிட்டி பவர் கொடுக்குறது ரொம்ப அதிகம். அந்த குவாலிட்டி பயங்கரமா தெரியும். எப்படினாலும் ஒரு வீக்கான போருக்கு ஒரு 000 மருந்து. சரி, அது கொடுத்து A19 கொடுத்தீங்கன்னாவே எவ்வளவு வீக்கான போறா ஒரு 60% காப்பாத்திடலாம். ஓகே, அந்த மார்டலிட்டி காப்பாத்திடலாம் நம்ம மேக்ஸிமம். அதே மாதிரி தான் ஒரு போர்டு எடுத்தேன்னா நான் ஒரு 5 கிளட்ச் எடுத்துருவாங்க வருஷத்துக்கு ஒரு 5 மேக்ஸிமம் 4. 5னா ரொம்ப பீக்ல போகும்ல, டிமாண்ட்ல இருந்ததுன்னா 5 எடுப்பேன். இல்லன்னா 4 3 அவ்வளவுதான் ப்ரோ மேக்ஸிமம். பேர்டு அப்ப இருந்தாதான் ரொம்ப இருக்கு. எல்லா பேர்டுமே பாருங்களேன் அந்த ஒல்லியா இருக்கிற சினாரியோவே இருக்காது. எல்லாமே அந்த சைஸுக்கு அந்த சைஸ் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த பேர்டுக்கான குவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணலாம். எத்தனை வருஷம் வர இருக்கும்? ஐ மீன் ஏஜ் ஃபேக்டர் கேட்கலாம். இந்த ஏஜ் வர இத்தனை வருஷம் ப்ரீடிங் எடுக்கலாம் இல்ல அப்படிலாம் இல்ல ப்ரோ. ப்ரீடிங் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அது லைஃப் ஸ்பேன் மேக்ஸிமம் 35 to 40 years ரெண்டுமே. கன்னூஸ்ல மேக்ஸிமம் 35 to 40 years வந்துருவாங்க. நம்ம பிரீட் எடுக்கிறது ரொம்ப வயசாயிடுச்சு, அது எனக்கு ரொம்ப தாக்கு பிடிக்குதுன்னா ஓகே ஃபைன், நம்ம நிறுத்திடலாம். ஒரு 20-30 years நிறுத்திக்கலாம். அது எப்பவும் போது நம்ம இது சன்ஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா நம்ம நிறுத்திடலாம்.
அப்படி இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப ப்ரீட் விட்டுக்கிட்டே இருந்தா பேர்டு ரொம்ப வீக் ஆயிரும் ப்ரோ. நான் என்னோட நம்மளே வீட்டுல வளர்க்குறோம், ஒரு பேர் தான் இருக்கு. லவ் பேர்ட்ஸ் இப்ப நிறைய பேர் வச்சுருப்பாங்க வீட்டுல. அது பானை கைக்கவே மாட்டாங்க. அது பாரு முட்டை போட்டு குட்டி வந்துகிட்டே இருக்கும், பெருசு செத்துக்கிட்டே இருக்கும் லைன் பை லைனா. அது மாதிரி பண்ணக்கூடாது. ஒன்ஸ் குட்டி ஒரு கிளச்ல எடுத்துட்டீங்கன்னா ஒரு கேப் அட்லீஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் தான் கேப் விட்டுருங்க. 3 to 4 வீக்ஸ் கேப் விட்டீங்கன்னா உடம்பு தேரும். அது சாப்பிடுற சாப்பாடுல வந்து 10% அது எடுத்துக்கும், 90% வந்து குட்டிக்கு கொடுத்துரும். வீக் ஆகிக்கிட்டே இருக்கும் குட்டி வளர்ந்து வெளில வரைக்கும். அது ஏன் அந்த 1 மாசம் 2 மாசம் கேப் சொல்றோம், அது உடம்பு ஏறதுக்கு தான் அந்த கேப். வந்துச்சுன்னா அது கேப் ஆகி இன்னும் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாகும், லைஃப் அதிகமாகும், ப்ரொடக்ஷன் இன்னும் கல்டிவேஷன் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. ப்ரோ இதோட ஹேண்ட் ஃபீடிங் பிரைஸ் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் என்னலாம் கொடுப்பீங்க? இந்த நாண்டி கன்வர் சொன்னீங்க, நாண்டி கன்வர் வந்து 16K வரும் ப்ரோ ஸ்டார்டிங் ஹேண்ட் ஃபீடிங் 16K. இது 6.5K ஸ்டார்ட் ஆகுது. ரெட் டாமினன்ட் எங்க மார்க்கெட்ல கேட்டாலுமே உங்களுக்கு 7K 8K கம்மி தர மாட்டாங்க. ரெட் டாமினன்ட் நம்ம கிட்ட 6500 ஸ்டார்ட் பண்றோம். ஓகே ஓகே ப்ரோ. இதே டேம் பண்ணி கொடுக்குறீங்கன்னா இப்போ இந்த மேல சொன்னீங்கல 6.5K, இது வந்து நீங்க டேம் பண்ணி பாத்தீங்கன்னா 11K 12K 16K வரைக்கும் நம்ம கிட்ட பட்ஜெட்ல பேர்ட்ஸ் இருக்கு. ஃபுல் டி டேம்ல கூட இருக்கு. ஓகே, நமக்கு என்ன அதற்கு பேர்ட் கூட நான் டேம் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த பேர்ட் கூட நான் சேல்ஸ் பண்ணுவேன். நான் பண்ணிக்கிறாங்க என்கிட்ட, கொஞ்சம் டேம் பண்ணி என்கிட்ட கொடுங்க, கொஞ்சம் ஆகட்டும், அது நான் எடுத்துக்க அப்படின்னா சொல்லி கஸ்டமர் சேர்க்கிறாங்க. ஓகே, அந்த வந்து பேட்ச் வந்து இது முட்டை போடும் போதே எனக்கு ஒரு கஸ்டமர் பிக் பண்றேன், எனக்கு இது ஒரு குட்டி வேணும்ட்டு. ஏன்னா இதுல வர குட்டி வந்து சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் 2-3 முட்டை இருக்கும். மேக்ஸிமம் 3 முட்டை இருக்கும். 3மே எனக்கு காப்பாத்தி கொடுத்துரும். 2 குட்டி எப்பவுமே சூப்பரா இருக்கும். சின்ன வயசுல எல்லோ டாமினன்ட் ரெட் டாமினன்ட் வரும். சின்ன வயசு பச்சை கலர்ல இருக்கும் குட்டி, ஆனா சின்ன வயசுல எனக்கு எல்லோ கலர்ல இந்த குட்டி தரும். இந்த பேர் அந்த குவாலிட்டி வந்து பிரேக் ஆகாம இருக்கு கிட்ட. ஓகே, அதனால மோஸ்ட்லி ப்ரீ புக்கிங்லயே போயிடும். லட்சம் வந்து போஸ்ட் போட்டாவே உங்களுக்கு ப்ரீ புக்கிங்ல போயிடும். ரைட், ஓகே ஓகே ப்ரோ. இதெல்லாம் இவங்க குட்டி சேல்ஸ் ஆகி 3 months அது இந்தியா கட்டுறாங்க. இன்னொரு 3 months இங்க பீட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே ப்ரோ. சோ இப்போ நம்ம அப்படியே டேம்டு செட்டப்புக்கு போலாம். டேம் செட்டப் இவ்வளவு நேரம் வந்து ப்ரோட ப்ரீடிங் செட்டப் பார்த்தோம். அடுத்து போறது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டேம்டு பேர்ட்ஸ், கனோஸ் எல்லாமே இருக்கும். இன்னும் எக்ஸாட்டிக்கான பேர்ட் அண்ட் இன்னொரு வெரைட்டி இருக்கு. அது என்னன்றத வீடியோ பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. வாங்க போகலாம். ஸோ இங்கே இருக்கிற இந்த ரூம்ல இருக்கிற எல்லா பேர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா டேம்டு பேர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஸ்டேஜில் வேணாலும் வாங்கி தரலாம் ப்ரோ. ஆக்சுவலி நீங்கள் வந்து சிக்கா எடுக்கிறனாலும் வாங்கி தரலாம், இல்லை பெரிய பேர்டா எனக்கு வேணும், வளர்த்து தான் வேணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்கள்கிட்ட இறங்கின இது அப்படிதான். நீங்க சொன்ன மாதிரி இங்க ஃபுல்லும் கிரீன் ஷேட் தான் இருக்கு. ஃபுல் காட்டுற பாருங்க. இப்போ வந்து பேட்ச் ப்ரோ. ஓகே, இவங்களுக்கு முந்தின செட் முன்னாடி செட்டுங்க. ஓகே, இது வந்து ஃபுல் கிரீன். என்ன சொன்ன பாத்தீங்களா, ஃபுல் கிரீனா இருக்கு. அதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? ஆமா, அது பாக்கறே ஃபுல்லா அந்த ரெட் எல்லோ ஷேட்ல இருக்கு. ஒண்ணுமே இல்ல. நான் சொன்னதுல குட்டி ஒடுக்குறது இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா நார்மல் கலர் தான் வரும் உங்களுக்கு பேர்டு. ஓகே, கிரீன் கலர்ல எடுத்துக்கிட்டாங்க. இங்கெல்லாம் ஒண்ணுமே எல்லோ தெரியலையா? ஆமா. ஆனா இந்த பேர்டுக்கு மினிமம் 8 months 9 months ஆகுது நீங்க கையில இருக்கிற பேர்டு இருக்கு. ஆனா இது பாருங்க, இப்போ எல்லோ வருது பாருங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியா கொடுப்பாங்க மார்க்கெட்ல. இந்த மாதிரி வெரைட்டி, இந்த ரெட் டாமினன்ட் எல்லோ சைடு எல்லாம் ரொம்பவே காஸ்ட்லியா. இப்ப இதுவே இன்னொன்னு காட்டுறேன். இவங்களுக்கு இன்னும் இதே குட்டி அதுக்கு பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஆரஞ்சு ஃபெதர்ஸே வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் ஆரஞ்சு ஃபுல்லாவே எல்லோ வந்துட்டு இருக்கும். ஃபுல்லாவே எல்லோ வர ஆரம்பிச்சு. இந்த பேர்டு வந்து பாத்தீங்கன்னா 1 year ஆனாதான் எல்லோ கலரே வரும். சரி 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 ப்ரோ. இப்போ எனக்கு ஆக்சுவலி இப்போ இந்த சைஸ் தான் நீங்க சொன்ன 6.5 இல்ல? ஆமா, இந்த சைஸ் தான் நான் 6.5 தான். ஓகே ஓகே ஓகே. இந்த சைஸ் வந்து 6.5 நான் கோட் பண்றேன். இந்த சைஸ் வந்து 6.5 நான் கோட் பண்றேன். ஓகே ஓகே ப்ரோ. சரி, மேல உள்ளது இப்போ என் தலைமையில இருக்குல்ல, இது 12K ப்ரோ. ஃபுல்லி டேம்டு பப்பி வந்து 12K எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, எல்லா ட்ரைனிங்குமே கொடுத்துருக்கீங்க. எல்லாமே போனா ரொம்பவே பழகுவாங்க. எல்லாத்துக்கும் நல்லா பழகக்கூடிய பைட்டிங் வந்து கடிச்சாலுமே நமக்கு பலிக்காது. ஓகே ஓகே. அந்த போர்டு தான் கடிச்சுன்னா அது தெரியும், அது பாத்துருக்கோம். நீங்க கடிச்சது வந்து பாத்தீங்கன்னா விளையாடுறதுக்கு கடிப்பானுங்க தவிர்த்து நம்ம கடிக்கிறதுக்கு சான்ஸ் நல்லா. அப்படி ஒரு மாதிரி சுத்தி சுத்தி பார்த்து சுத்தி நோண்டுவானுங்க, காலை நோண்டுவானுங்க, செயின் போட்டுல செயின் போடுவாங்க. ரொம்ப வாழு கண் இது ரொம்ப பிளேஃபுல், ரொம்ப வாழு. அப்படியே கொஞ்சம் பெட் பண்ணீங்கன்னா அப்படியே தூங்குவாங்க. அப்படியே தூங்குதானே, அப்படியே தூங்குவானுங்க.
நம்ம அந்த ட்ரைனிங் தான் ப்ரோ, நம்ம ட்ரெயின் பண்ணி அப்படியே கொடுத்துருவீங்க. அப்படியே ட்ரெயின் பண்ணோம்னா எல்லாமே நல்லா பழகும் நம்ம கிட்ட. இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி வாங்குறா இருந்தா உங்களுக்கு வந்து ஒரு 6.5K இருந்து வாங்கிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி பேர்ட்ஸ்னா 12K கிட்ட வருது. சும்மா பயப்படக்கூடாது, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் என்ன கண்ணூர் ப்ரோ? இது கண்ணூர் கிடையாது ப்ரோ, இது கைக்கு பேரட்னு சொல்லுவாங்க. இது பேர் கைக்கு ரொம்பவே ஹைப்பர் ஆக்டிவான பேரட். நீங்க வெளிநாட்டுல ஜம்ப் பண்ணிட்டு அது ஓட்டுவானுங்க, அந்த ஸ்பீசிஸ் தான் வேணுங்க. ஒரு நிமிஷம் கம்மிக்க மாட்டாங்க, நீங்க கை வைங்க வலிக்காது. விளையாடுறதே அப்படிதான் விளையாடுவானுங்க. நார்மலா இந்த மாதிரி செல்லமா கடிப்பானுங்க. ரொம்ப ஆக்சுவலி பயங்கர விளையாடுறது காம்பேர் குச்சி 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 ஓடுவானுங்க. ஜம்ப் பண்ணி சைக்கிள் ட்ரைனிங் எல்லாமே கொடுக்கலாம் ப்ரோ. செட் பண்ணி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே நீங்க ஒரு குழந்தைக்கு ஈக்குவலா வச்சுக்கணும். எவ்வளவு ஒரு 5 வயசு குழந்தை எவ்வளவு சுத்துன்னு இருக்கும், அதே ஈக்குவாலிட்டி வந்துட்டு, அதாவது லாடரை கால் தேடிக்கிட்டே கூட ஆடிக்கிட்டே இருக்கணும். அது நீங்க கொஞ்சம் கேப் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ஒரு மாதிரியா சோகமா உட்காந்துப்பான். இருக்குதுன்னா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் இது ஆக்டிவா இருக்குது. இந்த பேரட் வந்து ரொம்ப பொசிட்டிவான டைப். அதாவது நம்ம பாண்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாண்டிங் கொடுக்கலன்னா அவங்க டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. ஆக்டிவ்னஸ் இருக்காது, சோகமா ஒரு இடத்துல உட்காந்துருவோம், உள்ள இருந்து வெளில வர மாட்டாங்க. இருக்காது. இந்த பைக்லாம் மோசமா இருக்கும் இவங்கிட்ட. இதெல்லாம் சும்மா கடிப்பானு, இவங்கெல்லாம் கச்சா அவங்க கதை பேசி வச்சிருவாங்க இந்த மாதிரி டைப்ல. ஏன்னா பீக் பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா ஹார்டான பீக். சார்பாவும் வருது, அவ்வளவுதான் போட்டா அவ்வளவுதான் போல கையில. ப்ரோ எனக்கு இதெல்லாம் இப்ப என்ன ரேட்ல வருது? ஆக்சுவலி ரொம்ப துருதுரு வருது எனக்கு கையில. அது டக்கு 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 அதுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அது ஒரு மாதிரி சைலண்டா சுத்தினா இதெல்லாம் எவ்வளவு ரேட்? இதெல்லாம் ஸ்டிக் வந்து நம்ம இது பண்ணது இல்லை ப்ரோ, டேம் பண்ணி தான் கொடுக்குறது. கண்ணூர், ஸ்மால் கண்ணூர், அதுக்கப்புறம் நாண்டி கண்ணூர், ஆப்ரிக்கல் லோகோஸ் அதெல்லாம் ஸ்டிக் கொடுக்குறேன். சரி, இந்த மாதிரி எக்ஸாட்டிக் வெரைட்டி எப்பவுமே நான் ஸ்டிக் கொடுக்குறேன். ஏன்னா ஃபீடிங் ரொம்ப ப்ராப்பரா பண்ணணும். ரொம்ப காசு போட்டு வாங்குறாங்க, செத்து பைசா. அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு போட்டு இதுல 45K வருது. இந்த சைஸ்ல 45K வருது. இது இந்த சைஸ்ல எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா இன்னொன்னு இப்ப நீங்க டேம் பண்ணி குடுக்குறீங்கல்ல, அது ஆக்சுவலி போற ஆள்கிட்ட ஈஸியா பழகிடுமா? ஏன்னா மினிமம் நம்ம ஃபேஸ் பார்த்து வளருது. இப்போ ஒண்ணு எடுத்துக்கிட்ட போனா அட்லீஸ்ட் 1 month ஆகணும், அப்பதான் பழகும். நம்ம அதுக்கு கூண்டுக்குள்ளே இருக்குது, கடிக்குது, கூண்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. சரி, கடிச்சாலும் பரவாயில்லன்னு கையில எடுத்து சோழல வச்சு விளையாடுனாதான். சும்மா எடுத்து செட் பண்ணும், இப்படி வச்சு செட் பண்ணுங்க. நல்லாவே ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த பைட்டிங்லாம் இருக்குதா? அதே மாதிரி ஒரு பேர்ட் செட் பண்றீங்கன்னா இங்கெல்லாம் போனீங்கன்னா கடிப்பானு, எங்க முதுகுல பிடிக்காது. ஏன்னா அவங்க பீக் வச்சு எங்கெங்கெல்லாம் தெரிய முடியுமோ அந்த இடம் அவங்களே செஞ்சுப்பாங்க. இப்ப தலையை சுத்தி அவங்க தெரிய முடியாது. அந்த இடம் அவங்க நல்லா சுகமா இருக்குதா அப்படி காட்டுவாங்க. ஓகே, நம்ம வந்து முதுகு சைடு தொட்டோம்னா அவங்க கடிக்கிறது அட்டாக் பண்ணதான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரைவசி பார்ட் இங்கதானே இருக்கு. ஓகே ஓகே, அதனால அவங்க சேஃபர் சைடு இருக்க மாட்டாங்க. தலையை சொரிஞ்சு கொடுத்து தலையை நல்லா பண்ணலாம். அதை பாருங்க, எல்லாரும் பாருங்க. ஓகே ஓகே ப்ரோ, சூப்பரா இருக்கு. என்ன சொன்னீங்க? இது என்ன? இது வந்து சென்னைகள் பேரட் ப்ரோ. இது வந்து செனகல் பேரட். கிரே பேரட் வாங்க முடியாதவங்க இதை வாங்கலாம். ஒரு கிரே பேரட்டோட மினி வெர்ஷன் சொல்லலாம். டாக்கிங் கெபாசிட்டி, பிளேஃபுல் எல்லாமே அது. இது பிளேஃபுல். ஹலோ பேபி, ஹலோ. அதுதான் கொஞ்ச நேரம் தான். இது கலர் டிஃபரெண்டா இருக்கும் பாருங்க. செஸ்ட்ல இருந்து ஓகே. அதாவது என்ன சொல்ல, எனக்கு வந்து பார்க்கும்போது கனூரையும் கிரே பேரட்டையும் வந்து கனூர் வச்ச மாதிரி இருக்கு ஓரளவுக்கு. ஃபுல்லி கேம்பு போயிருக்கலாம் ப்ரோ. ஆனா இந்த பேர்ட் பேசும்னு சொல்றீங்க, பழம்னா நல்லா பேசும். இவனே ஹலோ நல்லா சொல்லுவான். ஓகே ஓகே. என்கிட்ட வந்து 1 year தான், ஒரு 8 months வச்சேன், ஒரு 10 months ஆகுது. ஓகே, 10 months ஏஜ் ஆகுது. பட்டு அம்மா அதெல்லாம் கூட ஆரம்பிச்சு. கிரே பேரட் இதெல்லாம் பேசாது. இது சென்னைகள் பேரட், கண்ணூரே கிடையாது. சென்னைகள் பேரட் எப்படி நம்ம கைக்கு பேரட் பார்த்தோம். ஆமா ஆமா ஆமா, அது மாதிரி இவன் சென்னைகள் பேரட். ஓகே ஓகே ஓகே. நம்ம
நம்ம வந்து சின்னையில இருந்து பேசி ட்ரைனிங் கொடுக்க எல்லாமே பண்ணுவான். ஒரு வாய்ஸ் தண்ணி ஒரு மோட்டர் இருக்கு. ஆமா, அந்த மோட்டரோட சவுண்ட் அப்படியே பேசி இருக்கா, அந்த மோட்டரோட சவுண்ட் அப்படியே மினிட் பண்ணுவோம், அப்படியே மிமிக் பண்ணி அப்படியே மினிட் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்குற ட்ரைனிங் தான் ப்ரோ. இவனும் ஃபர்ஸ்ட் பார்த்தால் தானே இல்லையா மேல நிக்கிறது? அவனேதான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல அவனேதான். உங்ககிட்ட இருந்ததுக்கும் என்கிட்ட இருக்க அட்டாச்மெண்ட் தெரியுதா? ஓகே, அதுதான் எடுத்து நம்ம கையில பழகினாதான் நல்ல கையில எடுத்து விளாடணும். அப்பதான் உங்களுக்கு அது செட் ஆகும். படுத்தே கிடக்காம பாட்டுல அவனா உண்மையில ரொம்பவே சில் டைப், காலை விட்டு ரொம்பவே சில்லான டைப் பையன். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் பிளாக் வந்து அந்த மாதிரி ஆகும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரேக்கும் இவங்களுக்கு சிமிலர். ஏன்னா கிரே வந்து அந்த கண்ணு சுருக்கும் போதுதான் கெப்பாசிட்டி சொல்லுவானுங்க. சரி, வருமா கையில கிரே பேரட் வருவான். லைட்டா கடிக்க வர மாதிரி இருக்கு இல்லையா? சொல்லவா சூப்பரா இருக்கு. எனக்கு லைட்டா ஒண்ணு இல்ல பைக் எப்பவுமே போர்டு ஹேண்டில் பண்ணுவோம். பைக்கவே கூடாது. பைக் தெரிஞ்சிடும், கச்சிருவானுங்க. ஓகே, பயப்படாம இருந்தா பாட்ல இருப்பானே, கச்சி விட்டுருவானுங்க. வலிக்காது. இதுக்கெல்லாம் என்ன ஃபீடிங்? இதுக்கு ஃபீடிங் ஹெவியா போகுமா? இதுக்கு அதான் ப்ரோ, உங்களுக்கு எல்லாருமே ஃப்ரூட்ஸ் டெய்லியுமே பாத்தீங்கன்னா தெரியும். ஃப்ரூட்ஸ், வாட்டர்மெலன், பப்பாயா எல்லாமே ஸ்ப்ரவுட்ஸ் டெய்லியுமே ஸ்ப்ரவுட்ஸ் கொடுத்துருவாங்க. எல்லா பேர்ட்ஸுமே ஸ்ப்ரவுட்ஸ். ஓகே, இல்ல இதெல்லாம் சைஸ் கொஞ்சம் ஹெவியா இருக்கானே, ஃபுட் இன்னும் ஹெவியா வருமா? ஒண்ணுமே இல்ல ப்ரோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபுட் எல்லாம் நார்மலா ஒரு பப்பாயா பாதி பப்பாயா பெரிய பீஸ் எடுத்து போட்டீங்கன்னா பாருன்னு சாப்பிட்டு இருப்பான். அவ்வளவுதான். ஸ்ப்ரவுட்ஸ் காலையில ஊற வச்சு காலையில குத்துருங்க, பிரேக்ஃபாஸ்டா குத்துருங்க. மதியானம் போல பப்பாயா குத்தீங்கன்னா பாருன்னு சாப்பிட்டு அவன் பாட்டுல நைட் அப்படியே தான் காணு அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது போட்டீங்கன்னா அது பாருன்னு சாப்பிடலாம். மெயின்டெனன்ஸ் இருக்கும். லைக் அப்படிதான். ஆமா, மெயின்டெனன்ஸ் இருப்பான் இவன். ப்ரோ இவன்ல இதெல்லாம் கிரே பேரட்லாம் ஐ மீன் இப்போ டேம்டு இந்த சைஸ் எடுக்கறாருன்னா என்ன பிரைஸ் கொடுப்பீங்க? இதெல்லாம் 90k கிட்ட வந்துரும். 90k கிட்ட வரும். அது வந்து ஒரு 35k ல ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிட்ட இல்ல ஆக்சுவலி, தெரிஞ்சவங்க ஒருத்தர் அவங்க கிட்ட நான் கொஞ்சம் லார்ஜ் வெயிட் வந்து நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட தான் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இப்போ நம்ம வீடே இவ்வளவுதான் இருக்கு, அதனால இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண ப்ரீடிங் செட்டப்லாம் வச்சோம்னா இன்னும் அதிகமா நம்மளுக்கு காஸ்ட் வரும். ஓகே ஓகே. இவங்களுக்குலாம் இந்த ரூம் சைஸ் கொடுக்குறாங்க தெரிஞ்ச ப்ரீடிங் செட்டப். ஆமா, இருக்கிற சைஸே கொஞ்சம் ட்ரை பண்ற மாதிரி இருக்கணும்ல, என்ன கொஞ்சம் இடம். ஆமா, அப்ப இருந்தாதான் அவனுக்கு வந்து கொஞ்சமாவது அவங்க விரிச்சு விரிச்சாங்கன்னா ஃபுல்லா வரணும் ப்ரோ. அப்படி இருந்தா இன்னும் கீழே இந்த ஃபினிஷ்லாம் வருமா? ஆக்சுவலி அந்த சோப்பு கலர்லாம் இன்னும் வருமா? இல்ல அவ்வளவுதான் ப்ரோ, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அந்த சொல்ல மாட்டேங்க, பிடிக்காது அந்த இடம் சுத்தாம இங்க ஹெட்ல பண்ண ஒண்ணுமே பண்ண மாட்டான். பேக்ல இந்த வால் இதெல்லாம் பிடிக்க கூடாது. வால் வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். சின்ன குழந்தை 10 பேர் பிடிப்பானுங்க, அதெல்லாம் பண்ணவே கூடாது. அது வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி வந்து நம்ம இது பண்ற மாதிரி ஆயிடும். இதெல்லாம் அது பாட்டுல இருக்குமா? ஓகே ஓகே. இதெல்லாம் கலர் நம்ம ரொம்ப டாமினண்டா இருக்கா? ஏன்னா இங்க தெரியுங்களா இந்த ஆரஞ்சு சைடு? ஆமா, அந்த கிளிக்கு பேரண்ட்ஸ் கூட அந்த மாதிரி வரல. இது என்கிட்ட 1 இயரா இருக்குது. இது 1 இயர் அப்படியே நீங்க ப்ரீடிங் செட் இது அப்படியே ப்ரீடிங்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் நான். ஓகே, இது கூட வைல்ட் போட்டு பேக் பண்ணிக்கிறேன். வைல்ட் போட்டு பேக் பண்ணிடுவேன் நான். ஓகே, ஏன்னா இந்த கலர் இங்கெல்லாம் பாருங்க, உங்களுக்கு இங்கெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த மாதிரி ஆரஞ்சு இது பேரண்டிக்கே இல்லனா இதுக்கு வருது. பேரண்டிக்கே இல்ல, ஜெனடிக் லைன்ல அப்படி வருது. ஓகே, இது கையில ஒரு மார்க். இது மார்க். இதுவும் பேசக்கூடிய இது சூப்பரா இருக்கு. வந்தவங்க இதுவும் பேசுவாங்க. இதுவும் பேசக்கூடிய வெரைட்டி தான். ஓகே, இது கொஞ்சம் அது ரொம்ப பேசாது. 20 words இது பேசுதுன்னா சென்னைகள் 50 words பேசும். ஓகே, கிரே பேரட் அதுக்கு மேல பேசுவோம். கிரே பேரட்லாம் ஒரு ஏஜென்சி போர்டு வரலாம் பேர் மினிட்ல பண்ணுவோம். மனுஷன் டிஸ்ல அப்டேட் பண்ணுங்க. ஆமா, சில ஸ்டோர்ஸ்ல பாத்துர்க்கேன். அந்த பர்சனலா கலர் ஐடென்டிஃபிகேஷன்லாம்
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசும் அவனையும் கூப்பிடாம கிரே பேரட் மட்டும்தான் நம்ம பேசுறதுக்கு ஆன்சர் பண்ணும். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகே ஓகே இது வந்து அவரே சொல்லுவான் இப்ப நீ எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுவான். ஓகே அந்த ஏன்னா இதுக்கு 5 வயசு குழந்தைங்க இருக்கு. 4 வயசு கிரே பேரட் இருக்கும் பேசிக்காவே. ஓகே ஓகே இது வந்து லைட்டா பேசுவானுங்க. நம்ம சொல்றத சொல்லுவானுங்க பதில் சொல்ல மாட்டாங்க. இல்ல இது ஆக்சுவலி ரொம்ப சாஃப்டா இருக்கு மாங்கு. சரி 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 என்ன பாக்குற பச்சைக்கிளி மாதிரி தான் இருக்கு. முன்னாடி அந்த ஷேடு நம்ம வளர்க்க கூடாது. அது இல்லீகல். ஓகே இல்ல 2 பேருமே தடவரைக்கும் தான் கேட்கானுங்க. அப்படியே ஒன்ன தடவைனா இன்னொன்னு பாக்குது. அப்படியே நீங்க எங்க வாங்கினாலுமே இவ்வளவு சீக்கிரமா அட்டாச் ஆக மாட்டாங்க. நம்ம கிட்ட வாங்கினது ரொம்ப சீக்கிரமா அட்டாச் ஆயிடும். இல்ல நல்ல பாண்டிங் இருக்கு ஆக்சுவலி. இதுவாது உங்ககிட்ட வந்து அழகா பழகுறாங்க பாருங்க. அவர் பயம் இல்லாம இருக்கு பேர்டு. அதேதான் எல்லா பேர்டுமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்றது எல்லாமே எல்லாமே இருக்கு. நம்ம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ ஒரு பேர்டுக்கும் அவ்வளவு நல்லா வருவாங்க. ஆக்சுவலி ரொம்ப குட்டியா இல்ல கேக்குறேன். இல்ல இது குட்டி ப்ரோ. ஓகே ஓகே நீ இந்த சைஸ்ல எடுத்தாதான் பழத்துக்கு கரெக்டா இருக்கும். அப்புறம் அப்புறம் இந்த சைஸ்ல எடுத்தாதான் பழத்துக்கு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. இது பயிர் ரொம்ப ரேட் அதிகம். ஒண்ணு ஆஷ்ல வரும் இல்லைன்னா ஒயிட்ல வாங்கினா ஒயிட் ரேட் இதான் ரேட்டு கூட ரேட். ஏன்னா பயிர் உங்களுக்கு பார்த்தா தெரியுதுங்களா. ஒயிட் ஷேட் வரும், வால்ல ஒயிட் வரும். ஓகே இதான் ரேட். ஒயிட்டோட இதான் ரேட்டு கூட. இதான் ரேட். இதோட கேரமெல்லாம் இருக்கு பிரவுன் கலர்ல. அதெல்லாம் 25,000 கிட்ட வரும். இது 19,000. இந்த சைஸ் 90,000 கிட்ட வரும். 19,000 கிட்ட வரும். ஒரு பீஸ் சொல்றீங்களா? ஒரு பீஸ் 19,000 வரும். ஏன்னா பயிர் வந்து கொஞ்சம் எது எல்லாமே கிரேவும் ஒயிட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பயிர்ல குச்சி வச்சுக்காக எடுக்கிறாங்க. கிரேனா கம்ப்ளீட் கிரேவும் அதெல்லாம் அதெல்லாம் இருக்கிறது பேசிக். அதுதான் 9K 8K அந்த மாதிரி. ஓகே ஆனா பயிர் எல்லாமே 19K கிட்ட வந்து 19-20K. இதுல இது இன்னொரு வெரைட்டி காட்டுறேன். இன்னும் நல்லா இருக்கும் ப்ரோ. இது வந்து சின்னதுல ஆக்சுவலி டிஎன்ஏ ஏதாவது போட்டுருவாங்க இல்ல மெயில் ஃபீமேல் தெரியும் உங்களுக்கு. ஓகே எதுவும் டிஎன்ஏ போடணும் அப்படின்னா இல்லப்பா சின்னதுலே தெரிஞ்சுறானே. ஆமா ப்ரோ சின்னதுலேயே பார்க்கலாம். ஏதோ அந்த அணில் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ. இது இன்னும் கொஞ்சம் சைஸ் வரும் அப்படிதானே ப்ரோ? ஆமா ப்ரோ நீங்க பேரண்ட்ஸ் பாத்தீங்கல்ல. ஆமா அந்த சைஸ் வருவானுங்க. அவ்வளவுதான் அந்த சைஸ் வருவாங்கண்ணே. ஆமா ஆளை ரெகனைஸ் பண்ணணும். நல்லா ரெகனைஸ் பண்ணுவாங்க தம்பி. இங்க வா இங்க இங்க உள்ள போற. இந்த டைப் இது என்ன வால் மட்டும் ஒயிட்? வால் ஒயிட்டா இருக்கும், கால் ஒயிட் வரும். ஓகே இது பைசே ஒரு வெரைட்டி ஃபீமேல். அவன் எப்படி சொல்ல மேலுக்கு வந்து பால்ஸ் இருக்கும் ப்ரோ. ஓகே அதாவது நார்மலா அது நம்ம பார்க்கறது. ஓகே 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 இது ரெண்டுமே ஆக்சுவலி பயிர் தான். இது வேற அப்படிதான். கொஞ்சம் பயிர்ல பாருங்க ஸ்டைல் மாதிரியா நீங்க கண்ணூர்ல சொன்ன மாதிரி ரெட் ஃபேக்டரி அந்த மாதிரி ஒரு பயிர்ல ஒரு வெரைட்டி. ஓகே 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 பயிர் வந்து ஒரே கலர் வரும்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல எட்டு மட்டும் ஒயிட்ல வரும். ஸோ இதுக்குள்ள லைக் இது வந்து தனியா போட்டா இருக்குமா இல்ல ஒயிட்டா மாறிடுவாங்க. தனியா இருந்தா ஒயிட்டா மாறிடும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் மாறும். ஓகே எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளவு நல்லது. அப்ப இந்த வெரைட்டி போறோம்னா நார்மலாவே பேரா எடுத்துட்டா பெஸ்ட். பேரா எடுத்துட்டு பெஸ்ட். அவங்களுக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டி. அதே மாதிரி நான் கொடுக்குற மாதிரி சின்ன கேஜ் கொடுக்கூடாது. இந்த சைஸ் கொடுக்கணும். ஓகே அவங்க வந்து லார்ஜ் 24 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால கையில கொடுத்துட்டு போய் நீங்க கீழே தான் பண்ணுங்க. இந்த கம்பியில நைட் ஆனா இதுல வச்சுக்கிறேன். சரி நீங்க எங்கேயும் விளையாடிட்டு பாருங்க. ஒரு 4:30 போல 4:30 போல உள்ள போயிடும். சின்ன கேஜ்ல வச்சா ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸ்ட்ரெஸ் பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அவங்க விளையாடி கேட்கணும். நைட்ல கடிக்குமா பயங்கரமா இருப்பாங்க. ஓகே வைல்ட் தான் கடிச்சிரும். வைல்ட்லாம் பல்லே ஊசி மாதிரி இருக்கும். இறங்கிரும். பிளட் டெஸ்ட் கொடுப்போம்ல அத பார்த்து குத்திடுவாங்க ரெண்டு. ஓகே இது வந்து ஆக்சுவலி நீங்க டேம் பண்ணி அது எத்தனை ஒரு கை அது அங்கங்க அதே இந்த குருவி பிடிக்கிற மாதிரி பார்த்து பார்த்து பிடிக்கிறது நிறையும். இது ஆனா நீங்க போட்டிங்கனாலே நகம் பிடிக்காதே. அதுதான் நிறைய பேர் பயப்படுவாங்க. இந்த நகம் ஃபுல் ஸ்கிராச்சஸ் இருக்கும். எங்க பார்த்தாலும் இருக்கும். ஃபுல்லா இது பண்ணா நல்லது.
ஓகே ஓகே ப்ரோ. மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண கையில் எடுத்தாவே ஃபுல்லாக எப்படி அந்த பைக் போட்டுமா ஸ்லீவ் போட்டுமா அது போட்டு தான் கையில் எடுக்கிறது. ப்ரோ இப்போ உங்களுக்கு ஏஜ் என்ன இருக்கும்? இதுக்கு ஆக்சுவலி ஏஜ் கரெக்டா உங்களுக்கு கரெக்டாக 3 months ப்ரோ. ஓகே. ப்ரீடிங் ஏஜ்னா 5 months சொல்லலாம். 5 months இருக்கும். ஓகே. ப்ரீடிங் ஏஜ்னா ப்ரீடிங் ஏஜ்னா ஃபீமேல் 8 வரணும். இது வந்து 1 year ஆகும். மெயில் 1 year ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 year அப்புறம் 1 year வச்சு கரெக்டாக போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா பழகுவாங்க. வந்து குட்டைகளுங்க 2 வாட்டி இது போட்டேன். சரி. இப்போ திரும்பியும் ப்ரீட் ஆகிடுச்சா என்ன நான் பார்க்கல இன்னும். ஓகே. இதெல்லாம் குட்டி வச்சா எத்தனை குட்டி வந்து கங்காரு டைப் ப்ரோ. பவுச்சில் தான் குட்டி வைக்கும். 3 மாசத்துக்கு குட்டி வைக்கலையா, 2 மாசத்துக்கு கிட்ட குட்டி வெளியே வராது. சரி. வெளியே வச்சு தான் ஃபீட் பண்ணி வளர்ந்து 3-4 months கழிச்சு தான் 4 months கழிச்சு அது குட்டி வெளில வரும் பவுச்சில் இருந்து. அது வந்து பவுச்சில் தான் வச்சு எத்தனை குட்டி வைக்க மேக்ஸிமம் ஒரு 2 இல்ல 3 குட்டி கிட்ட இருக்கும். என்னோட பேர் 3 குட்டி வைக்குது ப்ரோ. என்னோட லூசி பேக் 3 குட்டி வைக்குது. ஓகே ஓகே. பவுச்சுக்குள்ளேயே வச்சுக்கிறோம். பவுச்சுக்குள்ளேயே வச்சுக்கிறோம். ஓகே. குட்டி வெளியே வரும்போது பார்க்க எப்படி இந்த மாதிரி நெல்லு அந்த டைப் இருப்பாங்க. குட்டி நெல்லு டைப்ல அதான் பவுச்சுக்குள்ளே வச்சு. சரி. இப்போ நான் என்ன கேட்கேன், பவுச்ல இருந்து வெளியே வரும்போது ஆக்சுவலி குட்டி பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பவுச்சுல எல்லாம் கொஞ்சம் நல்லா புதுசா இருப்பாங்க. முடியெல்லாம் வந்து இதுல பாதி பீஸ் இருக்குமா? இந்த பாதி பீஸ் வருவாங்க. ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து எல்லாமே சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஆனா இதெல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன் நைட்ல அந்த டைம். இந்த ஆக்டிவ்னஸ்க்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் அது காரணம். ஓகே ஓகே ஓகே. ஓடிட்டே இருப்பாங்க இல்லையா. இதுவுமே உங்கள்கிட்ட வந்து கிடைக்கும் அப்படிதானே? எப்ப கேட்டாலும் சிஸ்மாஃபியா ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் கூட தான் நான் இப்ப அவுட் சைடு பண்றீங்க. ஓகே ஓகே ஓகே. டைரக்டா சிஸ்மாஃபியா கான்டாக்ட் பண்ணி எடுக்கறதுனால ஓகே. சிஸ்மாஃபியா இதுக்கு எதுவும் லைசென்சிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வேற ரெஜிஸ்டர் மட்டும் சர்டிபிகேட் அதுக்கு எனக்கு எடுக்கிற மாதிரி ப்ராப்பர் சர்டிபிகேட்டோட நமக்கு ஓகே ஓகே. ப்ரோ ஆக்சுவலி இப்போ நான் ஹேண்ட் ஃபீடிங்க்கு ஒரு பிகினரா நான் இப்போ ஒரு பேர்ட் எடுக்கிறேன். எனக்கு எந்த பேர்ட் பெஸ்டா இருக்கும்? பிகினரா நான் இப்போ வந்து எனக்கு பழக்கமே கிடையாது. ஹேண்ட் ஃபீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா எந்த பேர்ட்ல ஆரம்பிக்கலாம்? ஓகே. கண்ணூர் சைடு வராம. ஏன்னா நீங்க பிகினர்ன்றீங்க. கண்ணூர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் நம்ம பார்த்து காக்டெயில்லாம் கொஞ்சம் சர்வே ரேட் அதிகம். ஓகே. இதுக்கு வந்து கொஞ்சம் இல்ல. ஆனா கண்ணூர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஜெல்லாகக்கூடிய பேர்ட். பட்ஜெட் கொஞ்சம் ஹெவியா வரும். காக்டெயில்லாம் 1000 ரூபீஸ்க்கே வாங்கிடலாம். பேசிக்கா பாத்தீங்கன்னா 2500 கிட்ட வந்து அந்த ரேட்ல நார்மலா நீங்க காக்டெயில் ஹேண்ட் ஃபிட் பண்ணி நல்ல க்ளோத் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி வந்து எடுத்துக்கோங்க. ஒரு தடவை அப்படின்னா பார்த்து ஹேண்ட் ஃபிட் பண்ணி கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் எப்பவுமே ஹேண்ட் ஃபிட் பண்ண தெரியலன்னா அந்த டெஸ்க்ல வச்சு அவங்க பண்ண நான் சொல்லி தர மாட்டேன். சொல்லி கொடுத்துட்டு அவங்க பண்ண வச்சதுக்கு அப்புறம் நான் சிக்கே தருவேன். பண்றாங்க இப்ப பண்றாருல. அவருக்கு வந்து நான் ஹேண்ட் ஃபிட் பண்ண சொல்லி கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் சிக்கே கொடுத்தேன். நான் 2-3 நாள் ஆச்சு அவர் சிக்கே எடுத்து போட்டுட்டேன். ஓகே. அப்போ நீங்க வர்றவங்களுக்கு வந்து சும்மா பிளைண்டா புடிச்சு கொடுத்தாம நீங்க ட்ரெயின் பண்ணி கொடுப்பேன். நான் நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணி தான் கொடுக்குறேன். ஓகே ஓகே ஓகே. அதனால சும்மா என் பிளைண்ட் இங்க வந்து நீங்க நேர்ல வந்து வாங்குறவங்களுக்கு நீங்க வந்து சொல்லியே கொடுத்து ஹேண்ட் ஃபிட் பண்ணணும். அப்படி அவங்க பண்ண தெரியலன்னா பெரிய டேம்டு போது அவ்வளவு இருக்கு நம்ம கிட்ட. அதே டைரக்டா எடுத்துக்கோ. நீங்க சின்னத வாங்கி தப்பு தவி ஏதாவது ஆயிடுச்சு போது டெட் ஆயிடுச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா பாத்துக்கோட வளர்ப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கே தெரியாம லைட்டா கொஞ்சம் லைட் அதிகமானவே பாஸ் உள்ளாரு. அது வந்து ரொம்ப துணிவோ மெலிசா இருக்கும் உங்களுக்கு. அந்த கெப்பாசிட்டி அந்த த்ராட் கிட்ட ஃபுட்பேக் அந்த லேயர் வந்து தோல் வந்து ரொம்பவே மெலிசா இருக்கும். கொஞ்சம் பிரஷர் ஹீட்ல அது வெந்துடும். வெந்துச்சுன்னா இன்னும் ஆகும், டேமேஜ் ஆகும். அவ்வளவுதான். ரொம்ப ஹீட்டாவும் கொடுக்கல, ரொம்ப இதமான சூட்ல நம்ம கையில வச்சு பார்க்கணும். இங்க வச்சீங்கன்னா நம்ம சென்சிட்டிவான ஏரியா, ஹியூமன்ஸ்ல சென்சிட்டிவான ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். கெப்பாசிட்டி நம்மளோட ஃபார்முக்கும் தொடைக்கு மைல்டா லைட்டா வச்சு ஸ்வைப் பண்ணீங்கன்னா அந்த ஹீட்னஸ் நம்ம கையில தாங்குதா பண்ணலாம். சரி. எத்தனை டைம் ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா? இப்போ 45 days ஸ்டிக் அது மாதிரி எடுக்கிறீங்கன்னா ஒரு 3 times 4 times ஃபீட் பண்ணுங்க. ஓகே. இப்போ நான் இவங்களுக்கு 2 times தான் ஃபீட் பண்றேன். சப்போர்ட் ஃபீட் மாதிரி தான் கொடுத்தாங்க. ஓகே. 2 times தான் ஃபீட் பண்ணுறேன் இந்த சைஸ்க்கு. இவங்களுக்குமே நான் சப்போர்ட் ஃபீட் தான் 2 times தான் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. இன்னும் இதுக்கும் சின்னது அப்படின்னா அதுலயே ஒன்று பாத்தீங்களா ரொம்ப குட்டியா 4 times ஃபீட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஒரு நாளைக்கு 4 டைம், மார்னிங் ஒரு வாட்டி, ஆஃப்டர்நூன் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி, நைட் ஒரு வாட்டி. அப்படியே டேஸ் கூட 3 hours இன்டர்வல்ல 10 ml கொடுப்பேன் நான். கொடுக்கணும்.
ஸோ ஹேண்ட் ஃபீடிங் எடுக்கணும்னா நம்ம வீட்ல அவைலபிளா இருப்போம் அப்படின்னா மட்டும் எடுக்கலாம். ஆமா ஹேண்ட் ஃபீடிங். மற்றபடி வேலைக்கு போறோம் அப்படின்னா டேம் பண்ணி வாங்குறது சப்போர்ட் ஃபீட்ல இருக்கும் அவங்க. மார்னிங் ஒரு வாட்டி ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கொடுத்துட்டு போயிடலாம். ஈவினிங் வந்து நைட் அந்த ஸ்டேஜ்ல எடுக்கலாம். அப்ப வீட்லயே அப்படி எடுக்கிறதுக்கு டேம் எடுத்துட்டு போய் பழகணும். ஓகே. அதுக்காக தான் பேர்ட்ஸ் வந்து டேம் வாங்கணும் ஆசைப்படணும். பழக்கத்துக்கு காலைல வந்து ஹேண்ட் ஃபீட் பண்ணிட்டு நைட் வந்து ஆக்ஷன் பண்ணிட்டு போறவங்க. ஓகே. அப்ப நல்லா பழகாது அவங்க கிட்ட. நல்லா பாத்துக்கிறோம், 4 டைம் ஃபீட் பண்ணுவோம், அந்த ஸ்டேஜ்ல எடுத்துலாம். இல்ல டேமுக்கு பெஸ்ட். ஆமா. ஓகே ஓகே ப்ரோ. ரைட். இப்போ உங்கள்ட்ட மினிமம் பட்ஜெட் ஐ மீன் இருக்கலே ஸ்டார்டிங் பட்ஜெட் உங்கள்ட்ட என்ன? 2500 ப்ரோ. 2500ல இருந்து நல்ல ஒரு ரெஸ்டாரன்ட்லயே வருவாங்க. இவங்க வந்து கிரீன் சீட் கலர். இது கிரீன் சீட் கலர். கிரீன் சீட் கலர். இப்போ இது வந்து இந்த ஸ்டேஜ்ல 2500 ஏன்னா இந்த ரெஸ்டாரன்ட்ல நல்லா வருவாங்க. ஓகே 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 ஓகே. ஆக்சுவலி கண்ணூர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேர்ட்ல இருந்து மியூட்டேஷன் ஆனதா இத்தனை கலர்ஸ். இந்த பேர்ட்ல இருந்து மியூட்டேட் ஆனது. அப்ப இதான் வந்து ஒரிஜினல் வைல்ட். கண்ணூர்லயே இதுதான் பேசிக்கான கண்ணூர். இதுல இருந்து எல்லாமே வந்துச்சு. அதே கலர். ஒரு பேர்ட் வாங்குறீங்கன்னா நோட் பண்ணி வச்சு பாருங்க. பம்ப் பண்ணணும் அந்த பேர்ட். ஓகே. அப்படின்னா அது பம்ப் பண்ணிச்சுன்னா அந்த பேர்ட் வந்து ஆக்டிவா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே. அது வச்சு பம்ப் பண்ணல அப்படின்னா அது சீட்டுக்கு வந்து அது பழகல. ஹேண்ட் ஃபீடிங் பழகல. இப்போ இதெல்லாம் நீங்க பழகி வச்சனால இது பம்ப் கொடுக்கு. எல்லாமே பம்ப் கொடுக்கும். அப்படி இருந்தாதான் அவங்க வந்து பழகிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் எவ்வளவு? இந்த எல்லோ எல்லோ சன்செட் சொல்லுவாங்க. சரி. இருக்குதுல மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிச்சமான கலர்னா கண்ணூர்ல தான் இந்த சன்செட். இந்த சன்செட். அதே மாதிரி ரேட்ல ரொம்ப அதிகம். எவ்வளவு? நம்மளோட ப்ளூ கலர் கண்ணூர் ரேட்டுக்கு வருவான். இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 5000 6000 ஸ்டார்ட் ஆகும். அது கலருக்கு. அதுவே இது வந்து ரெட் டாமினன்ட் உங்களுக்கு. இந்த ரெட் பாருங்க உன் தலை வரைக்கும் போகும். இன்னும் நல்ல ரெட் வயசுல என்ன உன் தலை வரைக்கும் போகும். இதுல இன்னொன்னு காட்டுறேன். அதுக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்களா? இங்கே ரெட் இங்க மட்டும் தான் இருக்கு. ஆமா. அதுக்கு நல்லா பாத்தீங்கன்னா ரெட். ஆமா பாருங்க டிஃபரன்ஸ். இதுல இருந்தே இருக்கு ரெட். டிஃபரன்ஸ் இருக்கு. கலர் சைடு அதுதான் அதை பொறுத்து ரேட் மாறும். ரெட் ஷார்ட்டா இருந்ததுன்னா ரொம்பவே அதிகமா போகும். ஓகே. மைல்டு கலர்ல இதுவே 10k ப்ரோ. இந்த சைஸ் 10k ஃபுல்லி டேம் வந்து 10k க்கு நான் கொடுக்கிறது. வெளியில வந்து 15k கோட் பண்ணுவாங்க இத. ஓகே ஓகே. ஆனா இவனை வந்து இந்த சைஸ்ல நான் 8k க்கு கோட் பண்ணுவேன். ஏன்னா அந்த கலருக்காக அந்த ரெட் ஃபேக்டர் கூட இருக்கு அப்படிங்கறதுனாலே ஒரு அழகு ப்ரோ. ஓகே ஓகே. அதுக்காக அந்த ரேட் வேரி ஆகும். ஒவ்வொன்றுக்கு ஒரு ரேட் அந்த இதுக்காக. இவனுக்கே பாத்தீங்கன்னா பர்பிள் இருக்கும். நல்லாவே பர்பிள் இருக்கும். ஆனா உண்மையில ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கான் இவன் ஆக்சுவலா. அந்த ஸ்கேட். ஸோ ப்ரோ வந்து நமக்காக நிறைய டீடைல் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரியலி எனக்குமே ஒரு என்ன டேம் பண்ற பேர்ட்ஸ் வந்து எப்படி பேசிக்ல இருந்து டேம் பண்ணாரு, என்னென்ன பட்ஜெட் எல்லாமே கேட்டோம். ஸோ இதே மாதிரி உங்களோட ஃபார்மும் இன்னொரு vlogல போடணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே டேக் பண்ணிருக்கேன். ஸோ ப்ரோவோட ஃபார்ம் லொகேஷன் பாத்தீங்கன்னா ஃப்ளை ஹை ஏவியரி. அதோட லொகேஷனையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டேக் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ப்ரோ இங்க விசிட் பண்ணி கூட பாத்துக்கலாம். ப்ரோ நீங்க வீக்லி எல்லா டேஸுமே அவைலபிளா? எல்லா டேஸுமே அவைலபிளா இருக்கு. பட் எனக்கு கால் பண்ணிட்டு வந்தா பெட்டர். ஓகே. உங்களுக்கு கால் பண்ணிட்டு வந்து ஒரு சில டைம் டெலிவரி கொடுக்க போயிடுவேன். பேர்ட்ஸ் டெலிவரி. ஓகே. மேக்ஸிமம் சென்னைக்குள்ள ஃப்ரீ டெலிவரி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே. நானே எடுத்து போய் அவங்க ஃபீட் பண்றது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து அங்க நேர்ல எக்ஸ்பிளைன் பண்ணி ஓகே. அதனால மேக்ஸிமம் நான் இருக்கிற ஆக்குபேஷன் பார்த்துட்டு கால் பண்ணிட்டு வந்தா கொஞ்சம் பெட்டர். ஆனா 24 hours நான் இங்க தான் இருப்பேன். மேல கீழ. ஓகே. சென்னையில உள்ள கிளையன்ட்ஸ்க்கு நீங்க நேர்ல போயே கூட கொடுத்துருக்கீங்க. சென்னையில இருக்கிற கிளையன்ட்ஸ் நேர்ல ஃப்ரீ டெலிவரி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டைம் இங்க வர முடியாது. ஓகே. வேலைச்சேரியில 4-5 கிளையன்ட்ஸ் இருக்காங்க. மெக்கோல எடுத்து போய் கொடுத்துக்கிறேன் நான். அவங்களுக்கு நான் ஹேண்ட் ஃபீடிங்ல எப்படி பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துதான் அதே மாதிரி இங்க வர கிளைண்ட்ஸ் நேர்ல வந்து வந்தாங்கன்னா இங்க வச்சு ஹேண்ட் ஃபீடிங் அவங்க பண்ண வச்சதுக்கு அப்புறம் தான் நான் பர்த்டே டெலிவரி கொடுப்பேன். அப்படி அவங்களுக்கு ஹேண்ட் ஃபீடிங் ஒழுங்கா வரலன்னா டேம் எடுத்துக்கோங்க ப்ரோ. ப்ரிஃபரபிள் இல்ல அவங்க உங்ககிட்ட கம்பெனியா இருக்க போதாது. ஸோ டேம் பார்த்துக்கோங்க. அப்படி பாத்துக்கலாம். அவங்க வந்து லாண்டு பார்த்துக்கிட்டு எடுக்கலாம். லைக் அவங்க யாரும் எல்லா கஸ்டமே வந்தாங்கன்னா ஒரு 4 hours 5 hours ஸ்பெண்ட் பண்ணி தான் போவாங்க ப்ரோ. நான் அவங்களுக்காக தான் நான் ஃபேனே போட்டேன். பேர்ட்ஸ் ரூம்ல யாருமே ஃபேன் போட்டு பார்த்துட்டு வர்ற நேரம் எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டு தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க வந்து அவங்க எந்த இன்கம்ஃபர்ட் இருக்க கூடாதுன்னா நான் ஃபேனே அரேஞ்ச் பண்ணுவேன். ஓகே. அதனால வந்து நீங்க வந்து யார் ஜெல்லா வேணும் பார்த்து கூட காலையில வந்து ஈவினிங் கூட வந்து எடுத்துட்டு போங்க. நல்ல எந்த பேர்ட் ஜெல்லாவோ பார்த்துட்டு எடுத்துட்டு போங்க. ஓகே ஓகே ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. இதை பார்க்க தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ.